எல்லாருக்கும் வணக்கம். தினமும் ஒரு ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக கதையோட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இறைவனை பத்தி உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோட வந்திருக்கிறேன். நம்ம இறைவன் நம்மள படைச்ச இறைவன் பார்த்தீங்கன்னா, மகாபாரதம் ஆகட்டும், ராமாயணம் ஆகட்டும், புராண காவியங்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னு நல்லா பாருங்க. அவரை அடைஞ்சவங்க அத்தனை பேருமே வந்து சோதனைக்கு உண்டாயிருக்காங்க. சோதனைக்கு ஆக்கப்பட்டு அதிலேருந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அருள் புரிகிறார். அவரே வந்து அவரை உருவாக்கி அவருக்கே அவர் சோதனை பண்ணி அவரவே சோதித்து அவரை அப்போது சோதிக்கப்படுபவரும் அவரே தான், சோதிப்பவரும் அவரே தான். சரிங்க. ரமணர் மகரிஷி சொல்கிற மாதிரி பார்க்கப்படும் பொருளும் அவரே தான், பார்க்கும் பொருளும் அவரே தான், ரெண்டுமே அவரே தான். அப்போது ஏகன் அநேகனாக இருக்கார். அப்போது இறைவன் அப்படிங்கிறவர் வந்து எப்படி அடையப்படுறார், எப்படி வந்து எல்லாரும் வந்து அவரை வந்து அடையிறாங்க, எந்த ஒரு தருணத்தில் அடையிறாங்க, எந்த பாதையில் அவரை அடையிறாங்க அப்படின்னா, ஏன் அடையணும், எதற்காக அடையணும், எப்படி அடையிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவரை அடையாத வரைக்கும் உங்களோட மனம் வந்து கண்டிப்பாக சமாதானம் ஆக போகிறது இல்லை, திருப்தி ஆக போகிறது இல்லை, அமைதியாக போவதில்லை, ஒரு தெளிவு பிறப்பது இல்லை. அப்போது இத்தனையும் இல்லாத ஒரு அல்லலாக்கப்பட்ட அந்த மனம் வந்து உங்களை அலப்பாய வச்சு இங்கும் அங்கும் ஓட வச்சு ஆனந்தத்தை அனுபவிக்க விடாமல் அவர் வந்து ஆனந்தமயமாக இருக்கார் இல்லையா, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க விடாமல் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கி அவரை வந்து தள்ளி வைத்து மனம் என்கிற கருவியால், அறிவு என்கிற கருவியால் அவரை நம்மளிடமிருந்து தூரமாக தள்ளி வைக்கப்பட்டு நம்மளை வந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா, பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அதுக்கான ரகசியத்தை தெரிய விடாமல், அதுக்கான சத்தியத்தை புரிய விடாமல், பிறவி மீண்டும் மீண்டும் எடுக்கும்படி வந்து நம்மளை செய்ய வைப்பது என்ன அப்படின்னா நம்மளோட அறியாமை. ஸோ அறியாமை என்பதுதான் மிகப்பெரிய பாவம். விவேகானந்தர் சொல்கிறது இக்னோரன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சின் அப்படிங்கிறார். அறியாமை என்பது மிகப்பெரிய பாவம். அப்போ எப்படி அறிந்து கொள்வது? முதல்ல நாம் என்ன அறியாமையாக இருக்கிறோங்கிறத ஃபஸ்ட்டு அறிந்து கொள்ளணும். அப்புறம் தான் என்ன அறியணும் அப்படிங்கிறத நம்ம அறிந்துக்கணும். புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அறியாமையாக இருப்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்வது, அதாவது எப்படி தெரிஞ்சுக்கிறது அறியாமையில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. how to know that we are in ignorance, then how to ignore the ignorance. Okay, how to identify that we are in the ignorance state, and then how to ignore the ignorance, and then to be enlightened. இதுதான் இதோட இதுக்கான மூலாதாரமான கேள்வி. சரிங்களா? அப்போ இறைவன் வந்து நம்மளோட அகம், அதாவது புறத்தின் கண்ணால் நிச்சயமாக பார்க்கப்பட முடியாது. புறத்தின் கண்களால் உலக விஷயங்களை பார்க்கலாம், உலக விஷயங்களை வந்து அனுபவிக்கலாம், அழகை பார்க்கலாம், புறத்தில் வந்து வடிவத்தை பார்க்கலாம், இதெல்லாமே பார்க்கலாம். ஆனால் இறைவனை பார்ப்பதற்கு அகத்தின் கண்களால் பார்க்கணும். அகத்தின் கண்கள் என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை ஜாகிரதம் செய்து அது மூலியமாக அவரை அடைய முடியும். நாம் யாருன்னு தெரியாமல் இறைவனை அடைய முடியாது. ஸோ அதான் முதல் படி, நீங்கள் யாருன்னு பாருங்கள் அப்படின்றாரு விவேகானந்தர். நீங்கள் யார், முதல்ல நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க அப்படிங்கிறார். ஸோ நான் தினம் வந்து அதை வந்து அணுவாக அனுபவித்து லேர்ன் பண்ணி உங்களுக்கு நான் டீச்சிங்காக கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ வந்து இதுக்காக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி லோன்லியாக சாதனைகள் செய்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. ஸோ அது மூலிமா நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது இறைவனை அடைவதற்கு என்ன வழி? இறைவன் என்பது நாலேஜ் அடைஞ்சால் என்ன யூஸ் அப்படின்னா, அறியாமை என்பது அகற்றி வைப்பது தான் அறிவுக்கான மூல வேலையே. என்ன அப்படின்னா, அறியாமையை அகற்றி வைப்பது, அறிந்து கொள்வது அப்படிங்கிறது, அறிந்து தெரிந்து அதன் பின் புரிந்து கலந்து கரைந்து மறைகிறது, அப்புறம் ஒன்றாகிறது, இறைவனோட ஒன்றாகிறது தான் இந்த பிறப்பின் ரகசியம். சரிங்களா? அப்போது நம்ம வந்து பிறப்பின் ரகசியத்துக்கு
தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கான உலக விஷயங்கள், உலக பந்தங்கள், உலக ஆசைகள், உலக பேராசைகள், உலக இச்சைகள், சரிங்களா? பயம், கவலைகள் இது எல்லாமே நம்மளை தள்ளி வைப்பது தான் இந்த விஷயங்கள். ஸோ இதை நம்ம எப்படி தள்ளி வைக்கிறது? இதெல்லாம் தள்ளி வைக்கணும்னா நமக்கு தேவை இறைவனோட அருள். ஸோ முதல்ல இறைவனோட அருள் தெரிஞ்சிருக்க முன்னாடி இறைவன்னா எப்படி, ஏன் இறைவனா யாருன்னு கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இறைவனை தேடி கண்டுபிடிப்பது இயலும். ஏன்னா ஒரு பொருளை தேடணும். இப்போ நான் சொல்கிறேன், கண்ணாமூச்சி ஆடுறோம். அப்போ நான் ஒரு பொருளை தேட சொல்கிறேன். ஒரு பொருளை தேட சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் தானே நீங்கள் அதை தேட முடியும். அவங்களுடைய வடிவம் எப்படி இருக்கும், அடையாளம் சொன்னால் தானே நீங்கள் தேடுவீங்க. ஸோ அதை வந்து அவரை எப்படி தேடுறது அப்படின்னா, நான் முதல்ல வந்து அவர் எப்படிப்பட்டவருங்கிறத சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக தேடுறதுக்கான ஈஸியாக அவரை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான பிரபஞ்சத்தில் அவரை அறியக்கூடிய அனுபவத்தை, அந்த அனுபவத்தின் மூலியமாக அனுபவம் மூலியமாக அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நான் சொன்னால் உங்களுக்கு 100% தேடுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காணொலியை பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதோடைய தொடர்ச்சி நான் மறுபடியும் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது மிக 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 தானத்திலே சிறந்த தானம் ஞான தானம். அதை மாதிரி இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தினமும் உங்களுக்குள்ள விசாரணையில் இருங்க. கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. நான் யார், நான் யார், நான் யார், நான் உடம்பல்ல, நான் ஒரு ஆன்மா, அந்த ஆன்மா யார், அந்த ஆன்மா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேள்வியாக உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். உங்களை வந்து போட்டு எனி டைம் இந்த கேள்வி வரணும். இந்த கேள்வி எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கணும். அந்த ஞானபூர்வமான இந்த கேள்வி வர தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். சரிங்களா? திருச்சிட்டு